சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா அது? பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதான். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதான். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா. இந்த குடும்ப பாருங்க, மொத்தத்துல நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதியமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. உண்மையிலே தமிழர் என்ற உணர்வு இருந்தா இதுக்காவது பழனிசாமி அவர்கள் வாய் திறந்து அவங்க ஓனரான பாஜகவை கண்டிப்பாரா? வெக்கம், மானம், சூடு, சுரணம் இருந்தா பாஜகவை கண்டிக்க எடப்பாடி தயாரா? இல்ல அசிங்கமா வழக்கம் போல அவதூறு பேச மட்டும்தான் அவர் வாய் திறப்பாரா? விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இது! வாக்களிப்பீர்கள். உதயசூரியன்.